வணக்கம் எல்லாருக்கும். நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த அணுக்கெல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேருது, எப்படி ஒரு உறவை உருவாக்குதுன்னு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே நம்ம பீரியாடிக் டேபிள், அதாவது தனிம வரிசை அட்டவணைக்குள்ள தான் ஒரு புதையல் மாதிரி ஒளிஞ்சிருக்கு. வாங்க, நம்ம சேர்ந்து அந்த ரகசியங்கள் எல்லாம் நோண்டி எடுத்து இந்த அணுக்களோட உலகத்தை சூப்பரா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு கேள்விதான் கெமிஸ்ட்ரியோட ஆணிவேரேன்னு சொல்லலாம். ஏன் சில ஆட்டம்ஸ் அதோட எலக்ட்ரான்ஸை விடவே மாட்டேன்னு அவ்ளோ டைட்டா புடிச்சுக்குது, ஆனா சிலது மட்டும் எடுத்துக்கோப்பான்னு ரொம்ப ஈஸியா விட்டுடுது? இதுக்கான பதில் தெரிஞ்சா அணுக்களுக்குள்ள இருக்கிற நட்பு, பகை, காதல்னு ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதையே நமக்கு புரிய வரும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் செக்ஷன் அணுவோட எலக்ட்ரான் கேம், அதாவது ஈர்ப்பு விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். கெமிஸ்ட்ரியில நடக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த எலக்ட்ரான்கள் எப்படி நடந்துக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான்களை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு தனிமத்தோட மொத்த கேரக்டரையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆட்டம் ரொம்ப தாராள மனசோட எலக்ட்ரானை கொடுக்குமா, இல்ல ரொம்ப கஞ்சத்தனமா புடிச்சு வச்சுக்குமா, இல்ல சரி சமமா ஷேர் பண்ணிக்குமா, இது எல்லாமே அதோட எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் இருக்கு. அடுத்ததா, ஒரு ஆட்டம் அதோட எலக்ட்ரான்ஸ் கூட எப்படிப்பட்ட உறவுல இருக்குன்னு அளக்கறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அத பத்தி பாப்போம். அதாவது, ஒரு எலக்ட்ரானை அதுகிட்ட இருந்து வாங்கணும்னா என்ன விலை கொடுக்கணும், இல்ல அதுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா என்ன பரிசு கிடைக்கும், இதான் நம்மளோட அடுத்த டாபிக். முதல்ல அயனியாக்கும் ஆற்றல், அதாவது அயனைசேஷன் எனர்ஜி, சுருக்கமா ஐஇன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு ஆட்டம் கிட்ட இருந்து அதோட ஒரு எலக்ட்ரானை நாம பிடுங்கணும்னா அதுக்கு நாம கொடுக்க வேண்டிய எனர்ஜி, இதுதான் அந்த விலை. இந்த விலை, அதாவது இந்த ஐஇ ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் அதோட எலக்ட்ரானை அவ்ளோ சீக்கிரம் விடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இதுக்கா அப்படியே ஆப்போசிட், எலக்ட்ரான் நாட்டம், அதாவது எலக்ட்ரான் எஃபினிட்டி, சுருக்கமா இஏ. இது என்னன்னா, ஒரு ஆட்டம் புதுசா ஒரு எலக்ட்ரானை ஏத்திக்கிட்டா அதிலிருந்து வெளிவர எனர்ஜி, இதுதான் நமக்கு கிடைக்கிற பரிசு. இந்த பரிசு, அதாவது ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எவ்வளோ அதிகமா இருக்கோ அந்த ஆட்டமுக்கு எலக்ட்ரான் மேல அவ்வளோ ஆசை, அவ்வளோ ஈர்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது எலக்ட்ரானை நீக்க நாம கொடுக்க வேண்டிய எனர்ஜி, இதனால ஒரு பாசிட்டிவ் அயன் உருவாகுது. ஆனா எலக்ட்ரான் எஃபினிட்டிங்கிறது எலக்ட்ரானை ஏத்துக்கிட்டா வெளிவர எனர்ஜி, இதனால ஒரு நெகட்டிவ் அயன் உருவாகுது. சோ ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ். சரி, இப்போ நாம பீரியாடிக் டேபிள்குள்ளே ஒரு டூர் போக போறோம். இது ஒரு மேப் மாதிரி. இந்த மேப்ல ஒரு எலிமெண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும், அதோட குணத்தை நாம ஈஸியா கணிச்சிடலாம். ஒரு புதையல் வரைபடம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்ப பீரியாடிக் டேபிள்ல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்? புரோட்டான்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். இதனால சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். அது வெளியில இருக்கிற எலக்ட்ரான்களை இன்னும் வலுவா உள்ள இழுக்கும். அதனால ஆட்டம் சைஸ்ல கொஞ்சம் சுருங்கும். இப்போ சொல்லுங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இழுத்து பிடிச்சிருக்கிற ஒரு எலக்ட்ரானை பிடுங்கிறது ஈஸியா கஷ்டம் இல்லையா? அதனாலதான் இடமிருந்து வலம் போகும்போது அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாகுது. ஆனா மேல இருந்து கீழே வரும்போது கதை அப்படியே உல்டா ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு புது எலக்ட்ரான் ஷெல், அதாவது கூட ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால ஆட்டம் நல்ல பெருசாகும். இப்போ உள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாம் ஒரு ஷீல்டு மாதிரி வேலை செய்யும். அதுங்க வெளியில கடைசியா இருக்கிற எலக்ட்ரானுக்கும் சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ்க்கும் நடுவுல வந்து நிக்கும். இதனால நியூக்ளியஸோட ஈர்ப்பு விசை கடைசி எலக்ட்ரான் மேல சரியா படாது. இதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்றோம். அதனால அந்த கடைசி எலக்ட்ரானை ரொம்ப சுலபமா தட்டிட்டு போயிடலாம். அதனாலதான் அயனியாக்கும் ஆற்றல் குறையுது. எல்லா ரூல்ஸ்லயும் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இதுலயும் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. இங்க இந்த சார்ட்டை பாருங்க. நைட்ரஜனுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜனை விட அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். எப்படி? பொதுவா வலது பக்கம் போக போக அதிகமாகணுமே. காரணம் இதுதான். நைட்ரஜனோட பி ஆர்பிட்டால் கரெக்டா பாதி நிரம்பி இருக்கும். இந்த மாதிரி பாதி நிரம்பிய அல்லது முழுசா நிரம்பிய ஆர்பிட்டால்கள் ரொம்பவே ஸ்டேபிளா, அதாவது நிலையா இருக்கும். அப்படி ஒரு ஸ்டேபிளான நிலைமையில இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து நாம பார்க்க போறது எலக்ட்ரான் கவர்தன்மை, அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ரெண்டு ஆட்டம்ஸ் நடுவில் நடக்கிற ஒரு டக் ஆஃப் வார், அதாவது கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு கெமிக்கல் பாண்ட்ல ஷேர் பண்ணப்பட்ட எலக்ட்ரான்களை எந்த ஆட்டம் தண்ணி நோக்கி அதிகமா இழுக்குதுங்கிறது தான் இந்த எலக்ட்ரான் கவர்தன்மை. இதோட ட்ரெண்டும் பாத்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல் மாதிரியே தான் இருக்கும். பீரியாடிக் டேபிள்ல வலது பக்கம் போக போக அதிகமாகும், கீழே வர வர குறையும். அப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 விஷயங்களும்
அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இது மூணுமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. ஒரு எலமெண்ட்டுக்கு இந்த மூணுமே அதிகமா இருந்தா அது எலக்ட்ரான்களை ஈர்க்கிறதுல ஒரு கில்லாடின்னு அர்த்தம். எலக்ட்ரானை எடுக்கவும் முடியாது, ஆனா புதுசா கிடைச்சா விடாது. பாண்டுல இருந்தா எடுத்து வச்சுக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா ஹாலஜன்கள், அதாவது நம்ம ஃப்ளோரின், குளோரின் எல்லாம். சரி, இதுவரைக்கும் நாம ஒரு ஆட்டமோட தனிப்பட்ட கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி கெமிக்கல் பாண்ட்ஸ், அதாவது அணுக்களுக்கு நடுவுல உறவுகளை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். பொதுவா ஆட்டம்ஸ் 3 முக்கியமான வழிகள்ல ஒன்னு சேருது. ஒன்னு அயனி பிணைப்பு. இதுல ஒரு ஆட்டம் ரொம்ப தாராளமா எலக்ட்ரானை கொடுத்துடும், இன்னொன்னு அதை வாங்கிக்கும். ஒருத்தர் கொடுக்கறாங்க, ஒருத்தர் வாங்குறாங்க. 2வது சகப்பிணைப்பு. இதுல 2 ஆட்டம்ஸும் நண்பர்கள் மாதிரி, சரிப்பா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு எலக்ட்ரான்ஸ பகிர்ந்துக்கும். 3வது ஈதல் சகப்பிணைப்பு. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இதுல ஒரு நண்பரே நான் 2 எலக்ட்ரானையும் தரேன், வா பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி ஒரே ஆட்டம் 2 எலக்ட்ரானையும் கொடுக்கும். ஓகே, பாண்ட்ஸ பத்தி பார்த்தாச்சு. ஆனா அந்த பாண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா ஒரு மாலிக்யூல் உருவாகுது இல்லையா? அந்த மாலிக்யூலுக்கு ஒரு 3D ஷேப் எப்படி வருது? அந்த மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல என்ன மாதிரியான விசைகள் வேலை செய்யுது? வாங்க அதை பத்தி பார்ப்போம். இதுக்கு நமக்கு உதவுறது தான் VSCPR தியரி. இது ஒரு மூலக்கூறோட 3D ஷேப்பை கணிக்கிற ஒரு ரூல் புக் மாதிரி. இதோட அடிப்படை ரூல் ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான் ஜோடிகள் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தள்ளி இருக்க முயற்சி பண்ணோம். ரிப்பல்ஷன் தான் காரணம். அதனால தான் கார்பன் டை ஆக்சைடுல 2 பக்கமும் எலக்ட்ரான்ஸ் தள்ளி போய் அது ஒரு நேர்கோடா இருக்கு. ஆனா தண்ணியில லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால அது பாண்ட்ஸை கீழே தள்ளி ஒரு வளைஞ்ச வடிவத்தை கொடுக்குது. இந்த ஷேப் தான் ஒரு மாலிக்யூல் போலாரா இல்ல நான் போலாராங்கிறத முடிவு பண்ணுது. அதாவது முனைவுள்ளதா அல்லது முனைவற்றதான்னு. ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரான் கவர்த்தன்மையில வித்தியாசம் இருந்து ஷேப்பும் சமச்சீரா இல்லாம ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருந்தா அது H2O மாதிரி ஒரு போலார் மாலிக்யூல். ஆனா ஷேப் ரொம்ப சிமெட்ரிக்கலா, அதாவது சமச்சீரா இருந்தா 2 பக்கமும் இழுக்கிற விசை கேன்சல் ஆகி CO2 மாதிரி அது ஒரு நான் போலார் மாலிக்யூல் ஆயிடும். கடைசியா, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இன்டர் மாலிகுலர் ஃபோர்சஸ், அதாவது மூலக்கூறிடை விசைகள். இதுல ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வலிமை இருக்கு. எல்லா மாலிக்யூல்ஸ்லயும் இருக்கிற ரொம்ப வீக்கான ஒரு விசை தான் லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். அதுக்கடுத்த லெவல் போலார் மாலிக்யூல்ஸ்ல மட்டும் இருக்கிற டைபோல் இன்டராக்ஷன்ஸ். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒன்று இருக்கு. அதுதான் ஹைட்ரஜன் பாண்டிங். இது ஹைட்ரஜன் ரொம்ப எலக்ட்ரான் கவர் தன்மையுள்ள ஃப்ளோரின், ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் கூட சேரும்போது மட்டும் உருவாகிற ஒரு ஸ்பெஷல், ஒரு சூப்பர் பாண்ட். இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கோட பவருக்கு ஒரு சூப்பர் உதாரணம் எது தெரியுமா? நம்ம தண்ணி தான். தண்ணி ஏன் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்கு? ஏன் அதோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தண்ணி மாலிக்யூல்ஸை ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற அந்த வலிமையான ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஒருவேளை இந்த ஹைட்ரஜன் பாண்ட் மட்டும் இல்லைன்னா நம்ம பூமியில உயிர்களே இருந்திருக்காது. அவ்வளோ முக்கியமான ஒரு விசை இது. இப்போ உங்களுக்கு இந்த ஆட்டத்தோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும். அயனியாக்கும் ஆற்றல்னா என்ன, பாண்ட்ஸ் எப்படி உருவாகுது, ஷேப் எப்படி வருதுன்னு எல்லாமே தெரியும். இந்த அறிவை வச்சு நம்ம என்ன புது மாலிக்யூல்ஸை கற்பனை பண்ணி உருவாக்கலாம், என்னென்ன புதிய பொருட்களை டிசைன் பண்ணலாம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெமிஸ்ட்ரியோட அடுத்த கட்ட புரட்சி உங்களை கற்பனையிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம்.